அவளே 15 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கா. அதுங்களையும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றீங்களே சார். என்னம்மா புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்கள எதிர்த்து நம்மளால் வாழ முடியுமா? இதோட போச்சுன்னு சந்தோஷப்படாம மேலும் மேலும் பிரச்சனையை போட்டு வளர்த்துக்கிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்வி. வினோ செம்ம அழகா இருக்கடி. மச்சி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சி லூசாடி நீனு. எவ்வளோ நேரமாக கதவை தட்டிட்டு இருக்கேன். உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் அவ்வளோ கோலை கிடையாதுமா. இங்கே பாருங்க, இப்படியே அமைதியாக இருந்தால் நான் என்னன்னு நினைக்கிறது? மா கிளம்புமா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். சார் இங்கே பாருங்க, அங்கே வந்து நீங்கள் எதுவுமே பேச வேணாம். எல்லா விஷயத்துக்கும் தொடக்கம் முடிவுன்னு ஒன்று இருக்குது. சும்மா போட்டு வள வளன்னு இழுத்துக்கிட்டு பாப்பா கிளம்பிடுச்சான்னு கொஞ்சம் பாருமா. நேரத்தோடு போனால் இருட்டுறதுக்குள்ளே வீடு திரும்பிடலாம். சார் நீங்களும் டக்குன்னு கிளம்புங்க. என்ன நீ இன்னும் கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க? அதான் கேஸ் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்றாங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும்? போலீஸ் வக்கீல் வந்து கூப்பிடும்போது போக மாட்டேன்னு சொல்லுவியா? கிளம்புடி. ச்சே, ஒரு 10 நிமிஷம் காரில் இருங்க, வந்துடுறேன். இந்த ரூல்ஸ் பேசுற வேலைலாம் இங்க சார் நீங்கள் வரலாம் சார். தம்பி உன் பேர் சொல்றான். பேர் சொல்லுப்பா, உன் பேர் சொல்லுப்பா. ஏட்டையா என்ன கேஸ் சார் ஏன்டா ஹெல்மெட் போடலன்னா லா பேசுறான் சார். என்னவா? ஏன் மண்டா ஏன் உரிமைன்னு சொல்றான் சார். உள்ள கொண்டு போய் வெளுத்து விடுங்கயா. நீ சரிப்படி வர மாட்டே. உள்ள வா, உள்ள வா, வா வா வா, உள்ள வா. பா பா அவன் பா. அவன் போறான்ப்பா. பா சார் உங்க 2 பேரையும் ஐயா கூப்பிட்டாரு. சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார். பண்ணலாம். அவங்க பொண்ணு தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இங்கே பாருங்க, அவங்க பிரச்சனை எதுவும் வேணாம், காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொல்கிறாங்க. காம்ப்ரமைஸ்னா? இங்கே பாருங்க, பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். எதுக்கு தேவையில்லாமல் பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையணும்? இப்போ தான் பிளாஸ்டிக் சர்ஜரி அதை பண்ணி தான் சரி பண்ணிடலாமாமே. அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ பையனை பற்ற பாவத்துக்கு நானே பண்ணி கொடுத்துட்றேன். அதையும் மீறி பாப்பா படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பையனுங்க இருக்கானுங்க. பாப்பா யாரை பார்த்து கை நீட்டுதோ கட்டி வச்சு விடுவோம். என்னங்கிறீங்க? இங்கே பாரு, ஏற்கனவே மீடியாக்காரனை வாயடைக்கவும் போராட்டக்காரனை சரி பண்ணவும் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணியிருக்கான். செலவோட செலவா குடும்பத்தையே செஞ்சு விட்டு போயிருவேன். வச்சுக்க. என்னங்க காம்ப்ரமைஷன் கூப்பிட்டு மிரட்டுறீங்க? நீ வாய முடியா? தெரிஞ்சு போன இத பழையபடி கொண்டு வாடா பாப்போம். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? சார் அடிக்காதீங்க. ஏய், ஒரு சின்ன பொருளை உடைச்சு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டான். எனக்கு முன்னாடியே திமிர்ற அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சிடும். உட்காரா ஆளப்பாரு. சார் நீங்கள் மக்கள் பிரதிநிதிங்கிறனால தான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் கட்டப்பட்சத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. சார் நீங்கள் கிளம்புங்க, கோர்ட்டில் பார்த்துக்கலாம். சார் எல்லாத்தையும் தெளிவாக பேசி தான் சார் உங்களை கூப்பிட்டு வந்தேன். கவுன்சில் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். இவர் குறுக்கால போகிறது தான் சிக்கலாக போச்சு.
பண்ணிட்டே இருக்க? காலேஜ் பஸ் தானே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லலாம். வந்துட்டேன். டிரைவருக்கு வேணா சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கலாம். சரி வைடி. என்ன அவ்வளவு பெரிய ரெடியா? எவ்வளவு நாள் உன் பின்னாடி சுத்துறது? ஏய் பதில சொல்றீ. நீ நல்லவனா இருந்தானே எங்க அப்பா வந்து பாருன்னு சொல்லிட்டேன். ஊருக்கே தெரியும் நீ பொறுக்கின்னு. நவரு. ஏய் பொறுக்கி. நேர்பட பேசு நிமிர்ந்து நட, அச்சம் தவிர்த்து ரௌத்திரம் பழகு, சட்டம் தெரிந்து சாட்டை எடு, எதிரியை அழித்திட போரிட பழகு. தப்பு பண்ணவன் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறது தான் இந்த உலகத்திலே கொடூரமான விஷயம். நான் விட மாட்டேன். கணேஷ் ராஜா, சொசைட்டல் இஷ்யூ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து படமாக்கியிருக்கிறீங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது. பிகாஸ் சார் அந்த கடைசியில் ஒரு பாட்டு வந்திருந்தது இல்லையா? ஸோ அந்த பாட்டு வந்து சார் தான் பாடியிருக்கிறாரு. அப்படி தானே? எப்படி கரெக்டாக ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டேனா? பிரில்லியன்ட்டுங்க. அப்படி இல்லை, நீங்கள் தானே பாடினீங்க. நீங்கள் தானே பாடினீங்க, கன்ஃபார்ம் தானே, பக்கா தானே? அப்போ மைக் இருக்கு, பாடிருங்க. ரெடி 1 2 மேலே தளம்லாம் போடணுமா இல்லை? நேர்பட பேசு நிமிர்ந்து நட, அச்சம் தவிர்த்து ரௌத்திரம் பழகு, சட்டம் தெரிந்து சாட்டை எடு, எதிரியை அழித்திட போரிட பழகு. ஆனால் படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் அழன்ற மாதிரி இருந்தது. ரெக்கார்டிங்கில் மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது பேசுங்க ப்ரோ என்கிட்ட. ஓகே ஃபைன். சரி, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட வந்து முதல்ல கமெண்ட்ஸ் கேட்டலாம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இப்போ இல்லை இந்த கான்டெம்பரரி இஷ்யூ ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி நம்மளை ரெக்கவரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிறைய சிக்கல் இருக்குது. யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. சமூக இப்போ பிரச்சனையை இப்போ அவனை மட்டுமே தப்பு சொல்கிறதுக்கும் நமக்கு, ஏன்னா அவன் என்ன லைஃப் ஸ்டைலில் வளர்கிறான், எப்படி உருவாக்கப்படுறான், அவன் இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு தீர்மானம், இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவன் எடுக்கிறான் அப்படிங்கிறதே அதுக்கும் சமூகம் தான் காரணமாக இருக்குது. பொதுவாக தமிழ் சினிமாவிலே நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பெண் அந்த உடல் மேலே பெரிய போர்வையை போத்திக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாகவே. சமீபத்து காலம் வந்து ஏன் வந்து அவங்க ஏன் போனாங்க, இவங்க ஏன் அவங்க இல்லாமல் அவங்க பேசாமல் நடந்திருக்குமா? இப்போ இந்த கதைக்கு இன்னொரு கதை பண்ண முடியும். நிச்சயமாக இந்த கதைக்கு இன்னொரு கதை பண்ண முடியும். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு கதை பண்ண முடியும். இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் கதை பண்ண முடியும். அதுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்த 7 நிமிஷத்தில் பேசியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி சார். பரவாயில்ல, நீங்கள் பண்ண டீட்டெயிலிங் எல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சேரன் சாருடைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுடலாம். போரிட பழகு அப்படின்னு தலைப்பு வச்சுட்டு சகிப்புத்தன்மை பழகுன்ற மாதிரி இருக்க முடிவு. ஆரம்பத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணோட மனநிலை தெரியாமல் இந்த சமூகம் அவளை எப்படி அணுகுது. போலீஸ் கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறான், அப்போ பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறான், எதிர்கட்சிக்காரன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேறு மாதிரி வேறு நினைக்கிறான், வக்கீல் வந்து அவனுக்கான வருமானத்தை பார்க்கறதுக்காக நினைக்கிறான். சமூகம் இப்படி தான் வாழுது. ஒருத்தவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு பொருளாதார முதலீடு ஈர்க்கிறது. சார் தப்பாக நினச்சிக்கிட்டே அந்த போலீஸ் அந்த டைலாக்லாம் அவங்க டீட்டெயில் பண்ணி சார், எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பெண் தரப்பில் கேட்டுட்டு என்னென்னு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸோட டைலாக் வரும் சார். ஸோ அந்த இடத்துல அவர் கடமை கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் இது மாதிரி பஞ்சாயத்துலாம் நிறைய நடக்கிறது தப்பு சொல்லலை. இப்போ அதை நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அதை நான் தப்பு சொல்லலை. சமூகம் இப்படி தான் இயங்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருக்கும்போது அங்கேயெல்லாம் காட்டப்படாத முகம் இல்லை. இந்த கடைசியில் காமிக்கும் போது அது எதை நோக்கி அந்த பெண் பயணிக்கிறா, எப்படி என்ன முடிவெடுக்கிறா அவ அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த முடிவில் ஒரு குழப்பம் இருக்குது.
இல்லை அந்த கதைக்கு இந்த மாதிரி ஒன்று தலைப்பு வைக்கும் பொழுது எல்லாமே அதில் மேட்ச் ஆகணும். நான் போரிட பழகணுன்னா சரி ஒரு எமோஷன் வரப்போகுது, ஒரு அவள் எதிர்த்து நிற்க போகிறா, இந்த சமூகத்துக்கு சவுக்கடி. நீங்கள் ஒரு காட்சி பண்ணீங்க, அந்த டேபிள் மேலே இருக்க பொருளை எடுத்து அடிச்சுட்டு இப்போ அதை சேர்றா பார்ப்போம். அந்த ஒரு காட்சி தான் உங்களோட திறமை. அந்த ஒரு காட்சியில் நீங்கள் அழகாக உங்களோட முத்திரையை பதிச்சிட்டீங்க. உங்ககிட்ட நல்லது இருக்குது, தேவையில்லாத இருக்குது. திருத்திக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓவர் டு வெற்றிமாறன் சார். நான் இங்கே சேரன் சாரோட கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். எப்படின்னா, ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணவனை பர்சனலாக ஒரு குத்துறதோ இல்லை தண்டிக்கிறதோ, அதாவது ஃபிசிக்கலாக அவனை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறதோ அவளுடைய லைஃப்பை மாற்ற போகிறதில்ல, இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. இது மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப ட்ரொமேட்டிக்கானது. இதிலிருந்து மீண்டு வர்றதே பெரிய விஷயம், அவங்க நார்மல்சிக்கு வர்றதே. அதில் முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அவனை தண்டிக்கிறதோடு அவளோட வாழ்க்கை முடியறதில்லை. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை தாண்டி அவள் போகணும், அவள் வாழணும். அப்போது நான் இப்படி இருக்கேன், என்னை நான் உலகத்துக்கு இப்படி காட்டிக்கிறதுக்கு தயங்க வேண்டியதில்லை. இது இந்த மீ டூ பிரச்சனை மாதிரி தான். மீ டூ என்னை ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது யார் பண்ணாலும் அவனை போய் கேள்வி கேட்குறது இல்லை. இந்த பொண்ணு நீ ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்குறது இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு இதுதான் இது. ஏன்னா அந்த அந்த பெண் அந்த லைன் எண்ட் அதான் நினைக்கிறேன் இல்லையா? தண்டனை தப்பு பண்ணுறவங்க தண்டனை தப்பு பண்ணுறவங்க தண்டனை தப்பிக்கிறது அந்த உலகத்தில் கொடூரமான விஷயம். சமீபம் வரைக்கும் நடந்திருக்குது அந்த விஷயம். ஸோ அப்போது எனக்கு நடந்த கொடுமையை தட்டி கேட்குறதுக்கு, அதுக்கு லீகலாக சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் நான் இறங்க போகிறேன். நான் இதில் என்னை மறைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவை அந்த பொண்ணு எடுக்குது அப்படின்றது தான் நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொலிட்டிக்கலி ஆல்சோ இது மாதிரி கதைகள் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு கோ பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. ஸோ பொலிட்டிக்கலி ஓரளவுக்கு சரியான இடத்துல தான் இருக்கீங்க நீங்கள் சொல்ல வந்ததில். ஸோ அதுவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான்.